ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலன் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜூலை 26 சனிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம், கடகராசியில் சந்திரன் நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். மதியம் 3:51 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம். புதனும் அங்கேயே ஆயில்யத்திலேயே இருக்கார். புதன் சந்திரன் சேர்க்கை பலன்கள். கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆவணங்கள் புதுப்பிக்கிறது, ஒரு இடமாற்றம், சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, சகோதர சகோதரி வழி நிகழ்வுகள், அவங்களுக்கு ஏதாவது நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, குழந்தைகளுக்கு ஒரு மேன்மைகள் கிடைக்கிறது, பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு நல்ல அமைப்பு, ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான ஸ்மார்ட் ஒர்க்குக்கும், கமிஷன் வகை, கலைத்துறை எல்லாத்துக்குமே சிறப்பான நாளாக இது அமைகிறது. மதியம் 3:51 அப்புறம் சிம்மராசிக்கு போயிடுறாரு சந்திரன். மக நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். மறுநாள் ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:22 வரைக்குமே அந்த மக நட்சத்திரம் தான். நமக்கு மகமும் 4ஆம் இடத்துல தான் இருக்கார், சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நாம் கமிஷன் வகை, கலை தொழில்கள் இது சார்ந்த நன்மைகள் நன்றாக இருக்கும். வீட்டில் குதூகலமாக இருக்கும். உறவினர்கள் வருகை, சந்தோஷ நிகழ்வுகள், திருமணம் சம்மந்தப்பட்டது, குழந்தை பேர் சம்மந்தப்பட்டது, கோயில் காரியம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரியெல்லாம் நம்மளுடைய நிகழ்வுகள் அமையும். பாதகம் இல்லாமல் போகும். மாலை 4:22 மேலே பூர நட்சத்திரம் தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை. மறுநாள் திங்கட்கிழமை ஜூலை 28 மாலை 5:34 வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கார் 4ஆம் வீட்டில். அதனால் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, இதுக்கு வீடு மாற்றுறது, அல்லது வீடு ரியல் எஸ்டேட்டு, வீடு சம்மந்தப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறது, வாகனம் சம்மந்தப்பட்டது சிந்திக்கிறது, இதெல்லாம் நல்லா நடக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வாகனத்தை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறது. மற்றும் கலைத்துறைகள் சார்ந்த விஷயங்கள், சினிமா துறையில், செய்தி விளம்பரத்துறையில், மற்றும் புத்தக பதிப்பு துறைகள், இது மாதிரி கமிஷன் வகை துறைகள், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வீடு விற்கிறது, வீடு விட்டு இடம் மாறுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபருக்கும் சாதகமாக இருக்குது. இந்த மாலை 5:34 அப்புறம் அதே திங்கட்கிழமையில் உத்தர நட்சத்திரம் தொடங்குது. மறுநாள் ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை இரவு 7:26 வரைக்குமே இந்த உத்தர நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம். நமக்கு 4ஆம் அதிபதி சூரியன். சூரியன் நமக்கு பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அவரும் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ லாபச்சனி நம்மகிட்ட நடக்குது இல்லையா, நமக்கு அந்த லாபச்சனியை போல் வேலை செய்கிறார். சூரியன் சனியை போல் வேலை செய்கிறார். சனியும் சனியை போல் வேலை செய்கிறார். அதனால் என்ன நடக்கும், அதனால் நம்ம ஒரு புது திட்டங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அது வெற்றி கிடைக்கும் நம்மளுக்கு. சில பேர் அப்பா மகன் உறவு, பூர்வீக சொத்து கணக்கு, அல்லது ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறது, ஒரு ரெக்கார்ட்ஸு சம்மந்தப்பட்டது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதனால் இன்றைக்கி அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதுக்கோ, பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டதுக்கோ நல்லாயிருக்கும். கோவில் வழிபாடுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். தந்தை மகன் வழி சார்ந்த இன்வால்மெண்ட்டு நல்லாயிருக்கும். பட் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில் நம்ம ஜாதகத்தில் சூரியன் சனி இப்போ யாராவது ஒருத்தர் கெட்டு போயிருந்தால் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நெருடல் இருக்கும். தேவையில்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உணர்வுகள் எக்ஸ்போஸ் பண்ணாது, எமோஷனலாக இருக்காது, அதிருப்தியாக இருக்கும். இந்த உத்தர நட்சத்திரம் என்பது நமக்கு 7:26 முடிஞ்சிடுது செவ்வாய்க்கிழமை. அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். சந்திரன் கன்னி ராசியில் இருக்கார் 5ஆம் இடத்துல. இன்றைக்கி கொண்டாட்டங்கள், என்டர்டெயின்மெண்ட்டு, குழந்தைகள், இந்த திருமண காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், கோவிலுக்கு போகிறது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, அத்தனைக்கும் நல்லாயிருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த அத்தனை பணிகளுக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அஸ்தம் என்பது ஒரு கை வடிவம் மாதிரி, ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. மற்றும் நமக்கு சந்திரன்
யாருக்கெல்லாம் உங்களுக்கு ரிஷப லக்னத்திலேயே சந்திரனுடைய ரோகிணி இருக்கு இல்லையா, யாருக்கெல்லாம் மூளை உழைப்பு சார்ந்து பணிபுரிகிறீங்களோ, கலைத்துறையில் பணிபுரிகிறீங்களோ சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுங்கள். சந்திரனுக்கு சேத்திரம் வந்து திருப்பதி. சந்திரனுடைய மிருகம் வந்து இந்த அஸ்தத்துக்கு மிருகம் வந்து பெண் எருமை. மெயினாக நீர் கிரகம். அந்த 2ஆம் நம்பர் லக்கி நம்பர். அது மாதிரி சந்திரனுடைய குறியீடுகளை நம்ம இன்றைக்கி இயக்கலாம், நல்லாயிருக்கும். மறுநாள் ஜூலை 31 வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதாவது இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நமக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உடையவர். அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கார், 5ஆம் வீட்டில் இருக்கார். சின்ன சின்ன முன்கோபங்கள், பிடிவாத குணங்கள், எமோஷனலாக இருக்கிறது, பொசசிவ்னஸாக இருக்கிறது பிரியப்பட்டவர்களோட. அது மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஒரு வேகத்தில் நம்ம வந்து ஒரு அன்பை காமிக்கணும்னு நினைப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு நாம் நினச்சபடியே அவங்க அன்பை செலுத்துகிறவங்க நமக்கு நடக்கணுங்கிற மாதிரி ஒரு அர்க்கு பண்ணுறது, எடுபிடி பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் அந்த முன்கோபங்களையெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கும் வந்து உங்களுக்கு நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். மெயினாக வந்து உறவுகள் சார்ந்த நன்மைகள் உண்டு, வழிபாடுகள் சார்ந்த நன்மைகள் உண்டு. சித்திரை அப்படின்னாலே உங்களுக்கு விஸ்வகர்மான்னு பேர். விஸ்வகர்மாங்கிறது கார்பெண்டிங் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. அதனால் புலி கண் அப்படின்னா வடிவம், சித்திரைக்கு வந்து வடிவம். ஜவுளி கடைக்கு சிறப்பு. யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து தொழில் கிரகமாக இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்துங்க. அந்த குறியீடுகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதாவது செவ்வாய் தொழில் கிரகமாக இருந்தால் நீங்கள் பவள மோதிரம் போட்டுக்கலாம், வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் நம்ம லக்னாதிபதி போயிட்டுருக்கார் மிருகசீரிஷத்தில். அதனால் என்ன அப்படின்னா பேச்சில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயினுடைய தாக்கம் இருக்கும். பண வரவுலையும் அப்படி தான். ஒரு கமிஷன் வகையாகட்டும், நமக்கு கலைத்துறையாகட்டும், அதன் மூலமாக பண வரவு தர்றதுக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஈடுபாடுகள் பூரா நமக்கு பிஸ்னஸில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய நல்ல நாள் தான். மறுநாள் வந்து ஆகஸ்ட்டு 1ஆம் தேதி பிறக்குது, வெள்ளிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீடான துளாராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், குருவனுடைய நட்சத்திரம் மற்றும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் பண வரவுக்கு சிறப்பான நாள், உத்தியோகத்துக்கு சிறப்பான நாள், தொழில் பலத்துக்கு சிறப்பான நாள். 10ஆம் வீட்டில் இருக்கிற ராகு, 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு, தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம். இதனுடைய சார பரிவர்த்தனை. குரு ராகு சார மாற்றம்னு சொல்லி என்னுடைய பதிவுகள் 12 லக்னத்துக்கும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு ராகுனுடைய திசா புத்தியோ அந்தரமோ நடந்தால் நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் தொழிலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு குருவோ ராகுவோ கெட்ட கிரகமாக இருந்தால் தான் நமக்கு அது மைனஸாக இருக்கும். நல்ல கிரகமாக இருக்கும் பட்சத்தில் தொழில் பலம் வந்து நமக்கு கூடுதலாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய வெப்சைட்டு வெற்றிஜோதிடம்.comல உங்களுக்கு என்னுடைய பதிவுகளெல்லாம் நீங்கள் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி மொபைல்லையே ஆப்பாக வச்சுக்கலாம். அந்த ஆப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா பதிவுகளை அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், அதில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.